ஸ்ரீகுருப்யோ நமஹ. வாக்கர்த்தா விவசம்பிருக்தௌ வாக்கர்த்தா பதிபக்தயே ஜகதப்பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி அம்பிகா சமேத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் ஸ்ரீ ஸ்ரீ சொர்ணாம்பிகை அம்பா சமேத வீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி என்னுடைய குருநாதரையும் இந்த நாயடியின் கனவிலும் நினைவிலும் நித்தம் நித்தம் பூஜை செய்யக்கூடிய என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசநேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. நமச்சிவாயம். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே, குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நிறைய பதிவுகள் வந்துக்கிட்டே இருக்குது. மாத பலன்கள் வருது, தமிழ் மாதம், இங்கிலீஷ் மாதம், இன்னும் நிறைய ஆன்மீக பதிவுகள், ஜோதிட பதிவுகள்லாம் வந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி ஒரு முக்கியமான பதிவு, ஆதித்யாதி நவகிரகங்களில் 9 பேரில் முக்கியமான ஒரு கிரகம், ஒளிமயமான கிரகம். என்னதான் சூரியன்கிட்ட வெளிச்சம் இருந்தாலுமே கூட அதை தாண்டி நற்குணங்கள் நிறைந்த ஒரு கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா தேவபிராமணன்னு சொல்லக்கூடிய குரு பகவான். அவரை பிரகஸ்பதின்னு சொல்கிறாங்க, தேவபிராமணன்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு உயர்ந்த நல்ல அனுஷ்டானங்கள், ஆச்சார அனுஷ்டானங்களோடு மட்டுமல்லாது நல்ல உயர்ந்த பண்புகள் இதெல்லாம் உடைய ஒரு ஜாதகத்தில் குரு லக்னத்தில் இருப்பாரே ஆனால் அந்த ஜாதகனை நம்பி நம்ம பொண்ணு கொடுக்கலாம். குறிப்பிட்ட லக்னத்துக்கு ஆகாது, அது நம்ம பார்த்துக்கணும். ஒரு கடக லக்னத்தில் குரு இருக்கார், அந்த மாப்பிள்ளைக்கு நம்ம எதுவுமே பார்க்க வேணாம், பொண்ணை கொடுத்துடலாம், நல்லா வச்சு பார்த்துப்பார். அதை போல் இந்த குருவானவர் அவ்வளோ வசத்தியானவர், உயர்ந்தவர், நற்குணங்கள் உடையவர். அந்த குரு பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். அந்த வக்ரத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே உலகம் முழுவதும் பலவிதமான தடைகள். நிறைய பேருக்கு நல்லா போயிட்டு இருக்கும், லைஃப் நல்லா போயிட்டு இருந்தது சார், ஜம்முன்னு போயிட்டு இருந்தது, திடீர்னு இப்படி ஆயிடுச்சு சார். எனக்கு ஆகஸ்ட்டில் வேலை போயிடுச்சு சார், ஆகஸ்ட்டில் வீட்டுக்காரர் வெளியூர் போயிட்டார், இங்கே ஒரே மாமியாரோட சண்டை சார், ஆகஸ்ட்டில் எனக்கு இது நடந்தது சார். பிஸ்னஸ் நல்லா இருந்தது, திடீர்னு என்ன நடந்ததில்ல, ஆகஸ்ட் மாதம் வந்து டல்லாக இருக்குது. அப்போது எப்போ இந்த குரு பகவான் வக்ரகதி அடைந்தாரோ அன்று முதல் இந்த 12 ராசி அன்பர்களுக்கும் நிறைய கால தடைகள், செயல் தடைகள், பிஸ்னஸ்ஸு, ஜாபு, ஃபேமிலி, இன்கம்மு, லோன், கடன் சுமைகள், எல்லாம் எடுக்கிற எல்லா முயற்சிகளுக்கும் தடைகள், இப்படி நிறைய விஷயங்களில் உலகம் முழுவதும் உங்களுக்குன்னு இல்லைங்க, தனிப்பட்ட முறையில் உங்களுக்குன்னு இல்லைங்க, நிறைய இடங்களில் இந்த குரு வக்ரம் தான் ஒரு பெரிய காரணமாக, பிரச்சனைக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு. அப்போ அந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். இப்போ வக்ர நிவர்த்தி எப்போ அடைகிறார்? பிப்ரவரி 5ஆம் தேதி சாயந்தரம். அப்போ பிப்ரவரி 6ஆம் தேதி முதல் உங்கள் அனைவருக்குமே ஒரு நல்ல திருப்பம் காத்திருக்கிறது. அற்புதமான திருப்பம், ஒரு நல்ல திருப்பம் உங்களுக்கு காத்திருக்கு. இந்த குரு வக்ர நிவர்த்தி அடைகின்ற காரணத்தினாலே நீங்கள் நிறைய விஷயம் நினச்சிருக்கலாம் மனசில், இது நடக்கணும், அது நடக்கணும், எனக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, நான் எவ்வளோ முயற்சி செய்தேன், எவ்வளோ ட்ரை பண்ணேன், எனக்கு வேலை கிடைக்கல. இந்த வேலை கிடைக்கிறது, ஃபேமிலி ப்ராப்ளம், அல்லது இதெல்லாம் வந்து எப்படி சொல்கிறது, இதுக்கெல்லாம் சரியான வழிபாடுகள் ரொம்ப முக்கியம். வெறும் ஜாதகமும் தசாபுத்தியும் பலனும் மட்டும் கேட்டால் போராது, வழிபாடு ரொம்ப முக்கியம். இப்போ அந்த வழிபாடும் சேர்ந்து தான் உங்களை வந்து ஜெயிக்க வைக்கும். அதனால தான் பரிகாரங்கிற ஒன்றை ரிஷிகள் ஏற்படுத்தி கொடுத்தாங்க. நாம் ஏதோ பார்த்து செய்கிறது கிடையாது. அது பரிகாரம் என்பது எந்த ஜோதிடம் வந்து எந்த ரிஷியால் சொல்லப்பட்டதோ அந்தந்த ரிஷிகளே அதுக்கு பரிகாரமும் சொல்லி கொடுத்துருக்காங்க, நிவர்த்தியும் வழியும் காமிச்சிருக்காங்க. அப்படி பார்க்கின்ற பொழுது அன்பு பக்தர்களே, இந்த குரு பகவான் பிப்ரவரி 5ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார். அப்போ திருமணம் நின்று போனது, தடைகள் ஏற்பட்டது, மெயினாக பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்,
வீடு கட்ட ஆரம்பிச்சிருக்கலாம், பாதியில் நின்றுருக்கலாம், லோன் வராமல் வந்திருக்கலாம், அப்படி இல்லைன்னா அப்ரூவல் இல்லாமல் இருந்திருக்கலாம், இல்லை கட்ட ஆரம்பித்து தடைகள் ஏற்பட்டிருக்கலாம், அப்படி கட்டிட்டு பாதிலே நிற்கலாம், இல்லை கிரகப்பிரவேசம் உள்ளே போக முடியாமல் இருக்கலாம், இல்லை உள்ளே போனதுக்கப்புறம் ட்ரபுள் ரொம்ப அதிகமாக இருக்கலாம் பிரச்சனை. அந்த வீட்டில் வாடகை வீட்டில் இருந்தவரும் நான் நிம்மதியாக இருந்த சாமி இங்கே வந்ததுக்கப்புறம் ரொம்ப படுத்தி எடுக்குது, அப்படி இல்லைன்னா அதை யார் பேர்லையாவது எழுதுறது, அதில் ஏதாவது டாக்குமெண்ட் ப்ராப்ளம் வருது, சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது, இப்படி பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். விவசாயிகளாக இருப்பார்களே ஆனால் விவசாயம் பொய்த்து போவது, விவசாயத்தில் வரக்கூடிய ஏமாற்றங்கள், அதே போல் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா அந்த பிஸ்னஸில் எதிர்பாராத ஏமாற்றங்கள். நஷ்டம்னு நான் சொல்ல மாட்டேன், பட் அது ஒரு ஏமாற்றங்களாக இருக்கலாம், அல்லது நீங்கள் ரொம்ப நம்பி இருந்த ஒரு விஷயம் ஏமாற்றத்தை கொடுத்துருக்கலாம். உங்கள்கிட்ட வேலை செய்கிறவங்க, உங்களுக்கு கீழே ஒர்க் பண்ணக்கூடியவங்க, அல்லது உங்கள்கிட்ட வேலை செய்யக்கூடிய நபர்கள், வேலையாட்கள், அவங்க ஏதேனும் மனசு கஷ்டப்படும்படியோ இல்லை ஏதேனும் திருட்டு அல்லது சம்மந்தப்பட்ட ஒரு கலகம் அல்லது மறைமுகமான ஒரு விஷயங்களை செஞ்சுருக்கலாம். அப்போ இது எல்லாமே குரு வக்ரம் அடைந்ததால் உங்களுக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கிறுக்குத்தனமாக அல்லது மாறுபட்டதாக நடந்து கொண்டிருக்கும். இது எப்போ மாறும்? இப்படியே போச்சுன்னா சரிப்பட்டு வராது. இது எப்போ மாறும்? இது மாறினா தான் நமக்கு நிம்மதியாக இருக்க முடியும், நிம்மதியாக தூங்க முடியும், நிம்மதியாக வீட்டுக்கு போக முடியும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய என் பக்தர்களே, நீங்கள் எதிர்பார்த்த வக்ர நிவர்த்தி பிப்ரவரி 6ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி விடுகின்ற காலை பொழுது உங்களுக்கு அற்புதமான விடியலாக, அற்புதமான விடியல் பொழுதாக அமைகிறது. அப்போ இந்த குரு வக்ர நிவர்த்தி உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் பாருங்கள். அன்பார்ந்த மேஷராசி அன்பர்களே, அப்போ குரு வக்ர நிவர்த்தி, இந்த குரு வக்ர நிவர்த்தியை பொறுத்தவரையிலும் மேஷராசிக்கு ரொம்ப முக்கியமானதாக அமைகிறது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஏதோ அவர் தான் கொஞ்சம் நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்காரு உங்களுக்கு. இப்போ மேஷராசியை பொறுத்தவரையிலும் ஓரளவுக்கு வண்டி ஓடுது, 50%ஆவது ஒரு இன்கம் வருது, சமாளிக்கக்கூடிய சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னாக்கா, எல்லாமே நாங்கள் சிறப்பாக இருக்கோம், எனக்கு எந்த கவலையும் இல்லை, நான் ரொம்ப ஜம்முன்னு இருக்கேன், அந்த மாதிரி சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த பதிவு நமக்கு தேவையே இல்லை. யார் எத்தனை மேஷராசி அன்பர்கள் கஷ்டப்படுறாங்களோ, தொழில் செய்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, குடும்பத்தில், ஃபேமிலி சப்ஜெக்டில், இன்னும் மெயினாக சொல்லணும்னா பிஸ்னஸில், அப்போ யாருக்கெல்லாம் தடைகள் இருக்கோ, யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த பதிவு. அப்போ மேஷராசியை பொறுத்தவரையில் உங்களுக்கு காசு பணம் கையில் நிற்க மாட்டேங்குது, அல்லது ஃபண்டு ஃப்ளோ இல்லை, ஒரு ரொட்டேஷன் இல்லை, எனக்கு பணங்காசு வரவேண்டிய இன்கம், எனக்கு வரவேண்டிய பணங்காசே நின்று போயிட்டுருக்கு, தடை ஏற்பட்டுள்ளது, என் காசையே ஒருத்தரும் கொடுக்கணும் சாமி, என்னுடைய பணமே ஒரு 5 கோடி ரூபாய் வர வேண்டியது இருக்குது, ஏமாற்றிட்டாங்க, 2 கோடி ரூபாய் இருக்குது, வர வேண்டியது இருக்குது, வரலை, இப்போ என் காசு கொடுத்தாலே நான் நல்லா இருப்பேன், அந்த மாதிரி வர வேண்டிய பணங்காசுகளாக இருக்கலாம், அல்லது ஒரு ஃபண்டு ஃப்ளோ இல்லை, எப்பயும் ஃபண்டு டிமாண்டாகவே இருந்துகிட்ருக்கு, பண பற்றாக்குறை இருந்து வருகிறது, பிஸ்னஸ் நடக்குது, ஏதோ ஒரு பேருக்கு நடக்குதே தவிர தொழிலை நான் குறை சொல்ல மாட்டேன் சாமி, தொழில் நடக்குது, ஆனால் நான் செஞ்ச ஒரு சில தவறுகளால் இந்த பணம் பத்தலை, வருமானம் போடல, கடனுக்கு போடல, வட்டி கட்டி போடல, இந்த மாதிரியெல்லாம் புலம்பக்கூடிய மேஷராசி அன்பர்களே, நான் ஏன் இதை அவ்வளோ அழுத்தம் திருத்தமாக சொல்கிறேன்னா, அந்த அளவுக்கு கரெக்டாக மேஷராசி அன்பர்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் என்ன என்பது எனக்கு தெரியும். அப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களாக இருக்கலாம், எனி பிஸ்னஸ் வேர்ல்டு வைடு, உலகம் முழுவதும் ஒரு பிஸ்னஸ் ஓன் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம், ஆடிட்டர்ஸாக இருக்கலாம், டாக்டர்ஸாக இருக்கலாம், ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், அதே போல் ஸ்கூல், அந்த எஜுகேஷன் செக்டர்ஸு, ஸ்கூல்ஸ்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க, காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், அப்போ எந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் மேஷ ராசி அன்பர்களே, இந்த பிப்ரவரி மாதத்திலிருந்து, அந்த பிப்ரவரி 5ஆம் குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்ச உடனே உங்களுக்கு ஒரு நல்லது நடக்கும். அப்போ ஏதோ ஒரு நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகுது அப்படி வச்சுப்போம். ஆனால் இந்த குரு பகவான் ஒரு 6 மாதம் இல்லைங்க, ஒரு 3 மாதம்தான் இருக்க போகிறார். எங்கே? 2ஆம் இடத்துல. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்ற வார்த்தைக்கு இணங்க
மேஷராசி என்பர்களே ஒரு 3 மாதம்தான். மே மாதம் 15 தேதிக்கு மேலே இந்த குரு பகவான் பெயர்ச்சி அடைஞ்சு எங்கே போயிடுவாருங்க, மிதுனத்துக்கு போயிடுவார். அப்போ ஒரு ஒரு ரொம்ப ஷார்ட் பீரியடு. இந்த பதிவு போடுவதற்கு காரணமே ஒரு குறுகிய காலம்தான். ஒரு 3 மாதம், ஒரு 90 நாள் தான் இருக்குது. இந்த 90 நாளுக்குள்ள நம்முடைய மேஷராசி என்பர்கள் இதை பயன்படுத்தி ஒரு வெற்றி பெற வேண்டும். அவங்களுக்கு ஒரு அவேர்னஸ், சார் ஒரு நல்லது நடக்க போகுது சார், ஒரு கிரகம் மாறி இருக்குது சார், இப்போ உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் செஞ்சுக்கலாம். எதை நீங்கள் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ சாதிச்சுக்கலாம் சார். எனக்கு கடன் அடையணும், அப்போ இப்போ போய் நீங்கள் இந்த வழிபாடு உங்கள் ஜாதகத்தை கொண்டு இதை தெரிஞ்சு இந்த வழிபாடு இப்போ நீங்கள் செஞ்சீங்கனாக்கா நீங்கள் ஜெயிச்சிடலாம் சார். நான் இத்தனை நாளாக அந்த கோவில் வாசலே நீங்கள் படுத்துருக்கலாம், அது நடந்திருக்காது. இப்போ டைம் தசை மாறுது சார். சாங்கியம், சடங்கு, சகுனம் ரொம்ப முக்கியம். அதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலம்தான். எதையுமே நேரங்காலம்தான் தீர்மானிக்கும். அது நீங்களானாலோ நானானாலோ அல்லது எவ்வளோ பெரிய பெரிய தலைவர்களையெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். நேரங்காலத்துக்கு மிஞ்சினது இங்கே எதுவுமே கிடையாது. அப்போ நீங்கள் ஜெயிக்கக்கூடிய நேரம் காலம் இது. அப்போ உங்கள் கஷ்டங்கள் விலகக்கூடிய கால நேரம் இது. அப்போ இதை அறிந்து எனக்கு இது நடக்கணும் சார், எனக்கு லோன் ப்ராப்ளம் இருக்குது, எனக்கு கடன் பிரச்சனைகள் இருக்குது, என்னால் வட்டி கட்ட முடியல, நான் இவ்வளோ தூரம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் சொல்வீர்களேயானால் நிச்சயமாக மேஷராசி என்பவர்களே இந்த வக்ர நிவர்த்தி ஒரு நல்லது செய்ய போகுது. உங்கள் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் குறையும். மெயினாக அதிகப்படியான வட்டி கட்டுறது, தாங்க முடியாத கடன் சுமையில் இருக்கிறது, அதே போல் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம், இன்னும் சொல்லப்போனால் செய்வினை கோளாறுகள், மறைமுகமான பிரச்சனைகள், ஏமாற்றங்கள், திருடு போயிருக்கிறது. கண்ணுக்கு தெரிஞ்சு விட்டுட்டேன் சாமி, நான் திருட்டு விட்டுட்டேன், இப்போ நடக்க போகிற மாதிரி மனசுக்கு தோணித்து எனக்கு ஏதோ ஒரு மனசில் பட்டுது, ஆனால் பாருங்கள் மாற்றி எனக்கு கிரகம் கண்ணை மறைச்சிடுச்சு. அதுபோல் திருட்டுக்கள், பொருள் இழப்புகள், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் அந்த பிரச்சனைகள் எல்லாம் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதருமை மேஷராசி அன்பர்களே. அதே போலத்தான் வேலை வாய்ப்புகள், நல்ல ஒரு ஹையர் ரேங்கில் இருப்பாங்க, நல்ல ஒரு பொசிஷனில் இருப்பாங்க, ஒரு சிஇஓ, ஒரு சேர்மன், டைரக்டர், அதுக்கும் மேலே நல்ல ஒரு உயர்ந்த ஜாபில், உயர்ந்த பொசிஷனில், ஹையர் பொசிஷனில் நல்ல ரேங்கில் இருப்பாங்க, ஹெச்ஆருக்கு மேலே. அப்போ வேலை செய்கிற இடத்துல அவங்களுக்கு ஒரு சில சின்ன சின்ன ட்ரபுள்ஸ் இருக்கலாம், தடைகள் இருக்கலாம், இடமாற்றங்கள் இருக்கலாம். எனக்கு ஒரு சில விஷயங்கள் எல்லாம் கை கூட்டிகிட்டே வந்தது, இப்போது ஏதோ ஸ்ட்ரகிளிங், தடைப்பட்டு நிற்குதுங்க சாமி. அந்த மாதிரி வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு ஏதேனும் பிரச்சனைகள், தடைகள் இருக்குமே ஆனால், அல்லது மனக்குழப்பம், இங்கே இருக்கலாமா, வேறு வேலைக்கு போகலாமா, வேறு கம்பெனிக்கு மாறலாமா, மனக்குழப்பம், இந்த ஊரில் இருக்கலாமா, வெளியூர் போகலாமா, வெளிநாடு போகலாமா, அந்த மாதிரியான ஒரு மனக்குழப்பம் இருக்குமே ஆனால் நிச்சயமாக அந்த மனக்குழப்பங்கள் கூட நிவர்த்தி ஆவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதருமை மேஷராசி அன்பர்களே. அதே போலத்தான் மறைமுகமான பிரச்சனை, வெளியில் சொல்ல முடியாத மறைமுகமான பிரச்சனைகள். இந்த மறைமுகமான பிரச்சனைகள்னு சொல்லும்போது அது ஃபேமிலி சப்ஜெக்டாக இருக்கலாம், கணவன் மனைவி ஓரியன்டாக இருக்கலாம், இல்லைனா பெற்றோர்கள் பிள்ளைகள் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். இதெல்லாம் சிலதெல்லாம் வெளியில் சொல்ல முடியாது. பசங்க இப்படி பண்ணிடுது, பொம்பளை பசங்க இப்படி பண்ணுது, இதெல்லாம் ரகசியமாக தான் பேச முடியும். அப்போ அதுக்கு எதனால் அப்படி செஞ்சு, அதுக்கு ஏதாவது காரணமா, பிளாக் மேஜிக்கா, என்ன காரணம், நல்லா இருந்த குடும்பம் இப்படி ஆகுது சாமி. அதுபோல் பெரிய மனக்குழப்பம், வெளியில் சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் அந்த பிரச்சனைகள் கூட விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு எனதருமை மேஷராசி அன்பர்களே. அதே போலத்தான் திருமண யோகங்கள் கைகூடும். திருமணங்கள், தடைப்பட்ட திருமணங்கள், தள்ளிப்போன திருமணங்கள், வயோதிக திருமணங்கள், திருமண யோகங்கள் கைகூடும் எனதருமை மேஷராசி அன்பர்களே. அப்போ இந்த குரு பகவானுடைய வக்ர நிவர்த்தி மேஷராசிக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்க போது, இன்னும் சொல்லப்போனால் ஒரு அதிர்ஷ்டமான காலமாக அமைய போகிறது. ஸோ இந்த அதிர்ஷ்ட காலத்தை பயன்படுத்தி நல்ல முறையில் உரிய உங்கள் ஜாதகத்தை கொண்டு உரிய பரிகாரங்களை செய்து, வழிபாடுகளை செய்து, வாழ்க்கையில் மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெறுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. அன்பு நேயர்களே, இது போன்ற
பல பயனுள்ள தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வாங்க. இதுவரையிலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் அழுத்துங்க. பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நமச்சிவாயம். ஜெய் வாராகி. ஜெய் ஜெய் வாராகி.